بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود. فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டேராதுவா ஏற்பாடு செய்துள்ள இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் அனைவரையும் கலந்து கொள்ள செய்த அல்லாஹிற்கு எல்லா புகழும். இந்த தர்பியாவுடைய நோக்கம் என்ன ஏது என்பதை எனக்கு முன்னர் தலைமை உரையாற்றிய ஹக்கீம் அவங்க அழகான முறையில் சொன்னாங்க. இந்த தர்பியா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே, மார்க்க விஷயங்களிலே, வணக்க வழிபாடுகளிலே நாம் செய்யக்கூடிய, தெரியாமல் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இது போன்ற தலைப்புகள் கொடுக்கப்படுகின்றன என்பதை விளங்கி, அதை நம்முடைய தவறுகள் இருக்குமேயானால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது போன்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த தர்பியா என்பதை அழகான முறையில் சுட்டி காட்டினாங்க. அதன் அடிப்படையில் இன்று எனக்கு இந்த தர்பியாவில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகையின் ஒழுங்குகள். அதாவது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய நாம், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கின்ற மறுமையிலே நமக்கு முதல் கேள்வியாக எழக்கூடிய இந்த தொழுகை சரிவர அமைய வேண்டும். முக்கியமான வணக்க வழிபாடான இந்த தொழுகையிலே நாம் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழுகை என்பது உழு செய்ய ஆரம்பிப்பதிலிருந்து தொடங்கி விடுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவருக்கு உழு இல்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது என்று சொல்கிறாங்க. தொழுகை என்றால் உழு இருக்க வேண்டும். தொழுகைக்காக நாம் தயாராகும் போது முதலிலே நம்மை நாமே உழு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட சூரத்துல் மாயிதால சொல்லி காட்டுகின்றால், நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் நீங்கள் என்ன செய்ய, உங்களுடைய முகங்களை, கைகளை, கால்களை கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். குளிப்பு கடமையவர்களாக இருப்பீர்களானால் நீ என்ன செய்ய, குளித்து கொள்ளுங்கள், தண்ணி கிடைக்கலன்னா தயவும் செய்து கொள்ளுங்கள் என்று கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் சொல்லி காட்டுகின்றான். அப்போது தொழுகைக்கு நாம் தயாராகும் போது நம்மை நாமே சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்காக உழு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நாம் உழுவும் செய்கின்றோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய உழு சரியான முறையிலே செய்கின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உழு செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த முக்கியத்துவத்தை நாம் பேணுகின்றோமா என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது உழு செய்யும்போது பல்லு துலக்கணுமா, பல்லு வளர்க்கணுமா, அல்லது வாய் மட்டும் குப்பிளிச்சிட்டா போதுமா? நம்ம உழு செய்ய போகிறோம். உழு செய்யும் போது 2 மணிக்கட்டு கையையும் ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கணும். அதுதானே? ஃபஸ்ட்டில் கையை கழுவணுமா, கழுவக்கூடாதா? மணிக்கட்டு வரலாம் கையை கழுவணும். கையை கழுவின பிறகு நம்ம நேரடியாக அடுத்ததாக என்ன செய்யணும்? வாய் கொப்பளிக்கணும். அப்போ பல்லு வளர்க்கக்கூடாது. அதுதானே? இல்லை, உழுவோட பல்லு துலக்கணுமா, இல்லை உழுவுக்கு முன்னால் பல்லு துலக்கணுமா? அப்போ பல்லு துலக்கிறது ஒழுவோடு சேராது, அப்படி தானே? அப்படி சரி, அப்படியா? சரியா தானே? அது
இல்லை என்னுடைய சமுதாயத்திற்கு அது சார் பாரமாக நினைச்சாச்சுன்னா அவர்களை வந்து ஆமாம் சொல்லியிருப்பேன். ஆமாம், என் சமுதாயத்துக்கு சிரமம் இல்லை என்றால் ஒவ்வொரு உடு செய்யும் போது பல் செய்யலாம் ஹதீஸ் தான். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கையை கழுவிட்டோம், ஒழு செய்ய போகிறோம், வாய் கொப்பளிக்கணும் இல்லையா? இப்போ வாய் கொப்பளிக்கும் போது ஒழு செய்ய வேண்டுமா, இது பல் துளைக்க வேண்டுமா, அல்லது வாய் கொப்பளிக்கு முன்னால் நம்ம கையை கழுவு முன்னால் வந்து பல் துளைக்கணுமா? பல் துளைக்கிறது ஒழுவோடு அடங்குமா, அல்லது ஒழுவுக்கு முன்னால் உள்ள ஒரு இபாதத்தா? அப்போ என்னக்கா வாய்க்கு பல்லு துளைக்கிட்டு தான் ஒழுவை ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி தானே? அதுதான். ஏன்னா நம்மளை நிறைய பேர் பல்லு வளர்க்குறதே கிடையாது. காரணம் கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு ஹதீஸை வச்சு பல்லே வளர்க்குறதில்லை. எந்தளவுக்கு வளர்க்குறதில்ல அப்படின்னா, சுபுகுக்கு எந்திரிக்கணும் இல்லையா, அப்போ கூட பல்லு வளர்க்குறதுல வாய்க்கு பிடிச்சி வந்துடுறோம். அதுதானே செய்கிறோமா இல்லையா? நம்ம எத்தனை பேர் சுபுகுக்கு தொழுகிறோம், எந்திரிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம வந்து பல்லை வளர்க்குறோம், பல்லை வளர்க்கிட்டு ஒழுவு செய்கிறோம் சொல்லுங்கள்? சுபுகுக்கு எந்திரிக்கிறோம், ஒன்று ரெண்டு பேர் தான், ஒரு 2 பேர் யோசிச்சு கை தூக்குறீங்க, அவ்வளோதான். 2 பேர் அதான் சரி கையில் இல்லை கை தூக்குனீங்க சொல்ல வரேன் நான். அப்போ பெருமையான மக்கள் சுபுகு தொழுகை கூட உறக்கத்தின் எழுந்த பிறகு கூட ஒழு செய்வதற்கு முன்னால் பல்ல தொலைக்கிறதுக்கு இல்லை. இல்லைண்ணா, அதான் நான் கேட்டு வந்து கையாலையும் விளக்கிக்கலாம், மிஸ்வா குச்சி வைத்தும் வளர்க்கலாம், பேஸ்ட்டு போட்டும் வளர்க்கலாம். அதுவும் அதான் கேட்டேன், பதிலே வரலையா? பல்லு விளக்குறேன்னு யாரும் வர முடியாங்களா? இல்லை இல்லை அதான் இன்ஷால்லா. ஆமாம்மா இன்ஷால்லா கை ஜஜாகலா சொல்லிடுவோம் இன்ஷால்லா. அதாவது அனசல்லாஹ் நினைக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி எழுவார்களேயானால் அவர்கள் பல் துலக்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தில் நிந்திச்சாங்க அப்படின்னா பல்லு வளர்க்காமல் வெளியில் வரமாட்டாங்க, பல்லு வந்து விலக்கி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பல் துளக்கிறது உழு செய்வதற்கு முன்னால் பல்லை துளக்கிட்டு தான் அப்புறம் உழு செய்யும் போது வாய் கொப்பளிக்கணும். பல்லு வளக்கிட்டு வாய் கொப்பளிச்சிருவோம், திரும்ப உழு செய்வதற்கென்று தனியாக வாய் கொப்பளிக்க வேண்டும். புரியுதா? உழு பல் வளர்க்குறது என்பது அது ஒரு இபாதத் மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. உழுவுக்கு முன்னால் பல் துளக்குவது ஒரு வணக்கம். உங்களை என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிங்க, 5 வேளைக்கும் சிரமம் இல்லை நீ செஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம வந்து பேஸ்ட் எடுத்து பல் வளர்க்குறதுக்கு சிரமம், ஏன்னா மிஸ்வா குச்சியை வச்சுட்டு பல் வளர்க்குறது சிரமம். சாதாரணமாக விரலை வைத்து நம்ம பல் வளர்க்குறது சிரமம் கிடையாது. எதையும் நம்ம சுமந்து போகிறதில்ல. இப்போ உழவு செய்ய போகிறோம், நம்முடைய விரலால் நம்முடைய பல்லை தேய்ச்சிக்கிட்டோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் அவங்க நம்மளை கம்பல்சரியாக வந்து நம்மளை வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் என்று அவர்கள் வலியுறுத்தவில்லை என்றால் கூட அது ஒரு இபாதத்தை நபி சொல்லுவாங்க. உழவு செய்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்குவார்கள், அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழவு செய்வார்கள். இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸை வந்து யார் அறிவிக்கிறா அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில் உள்ள ஹதீஸ் அது. சரி, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உழவு செய்யும் முன்னால் பல் துலக்கா என்றால் நம்மளை கையாலேயே தேய்ச்சிக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம வந்து அவர் சொல்கிறோம் குத்துப் சொல்கிற மாதிரி நம்ம என்ன நினச்சோம்னாக்கா பேஸ்ட்டு கையில் எடுத்துக்கணும், ப்ரஷ் எடுத்துக்கணும், போட்டு தேய்ச்சி இருக்கிற பல்லோடைய பாதியெல்லாம் நம்மளை வீணாக்கிட்டு ஏன்னா அப்படி 5 வேளை தொழுகணும் அப்படின்னு நம்ம நினைக்கல, சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவாங்க, பல்லு தொழுகுங்க, கையால் கூட பல்லை வந்து தொழுகிக்கலாம். அது ஒரு இபாதத் என்ற அந்த அளவுக்கு வந்து பல் துலக்கத்து இருக்குது. ஆனால் நம்மளை பல பேர் வந்து என்ன செய்யலாம், முடித்த உடனே பல் வளர்க்குறதில்ல அப்படிங்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்மலாகவே அவங்க தூங்கி முடித்தாங்க அப்படின்னா பல் துலக்குவார்கள், பல் துலக்காமல் வெளியில் வரமாட்டாங்க. ஏன்னா அது நம்ம வந்து விளங்கிக்கணும். அதான் உழவுக்கு முன்னால் பல் துலக்கி கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து வந்து நம்ம சின்னமா உழவு செய்ய வேண்டும். வாய்க்கு தண்ணி செலுத்தும் போது மூக்குக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து என்ன சொல்லணும், அவங்க வந்து எப்படி உழவு செய்ய வேண்டும் என்று சொல்லித்தராங்க இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் நம்ம உழவு செய்கிறோம். உழவு செய்யும் போது நிறைய நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை, நிறைய மிஸ்டேக் செய்கிறோம். உதாரணத்துக்கு கையை கழுவுறோம், கையை கழுவும் போது எதுவும் கையை கழுவணும், குடங்கை வரையிலும் கையை கழுவணும் இல்லையா? அப்போ குடங்கை கையை கழுவும் போது தண்ணி பல பேருக்கு இந்த பேக்கில் படவே படாது. நல்லா பார்க்கலாம், நாம்ளே ஒழுவு செஞ்சுட்டு நம்ம கையை அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த முக்கிய இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தண்ணி ஈரமாகவே இருக்காது. ஆனால் அது வந்து ஒழுவில் சேராது. இப்போ ஒழுவை சரியாக நிறைவேற்றலை அப்படி என்றால்
நமக்கு தொழுகையே இல்லை நபிஸ்லாம் சொல்கிறாங்க. எவருக்கு உழு இல்லையா அவருக்கு தொழுகை கிடையாது. அப்போ நபிஸ்லாம் குடங்கை வரை சொல்கிறாங்க. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தில் மறுமை நாளிலே கை கால்கள் வெண்மையானவர்களாக யார் அழகான முறையில் உழு செய்கின்றார்களோ அவர்கள் கை கால்கள் வெண்மையானவர்களாக மறுமை நாளிலே காட்சியளிப்பார்கள். அதனால் உங்களுடைய உழு செய்யக்கூடிய பகுதிகளை நீங்கள் அதிகப்படுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கிங்க. நபிஸ்லாம் குடங்கை வரை சொல்கிறாங்க, நீங்கள் இதுவரெல்லாம் கொஞ்சம் கழுவிக்கிங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வரைக்கும் ஒரு ஹதீஸ் நம்ம புகாரி முஸ்லிம் பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, இதுவரையெல்லாம் கழுவுவதாக சில ரிவாயத்துகள் அவங்க செய்வாங்க தனிப்பட்ட முறையில். அப்போது ஒழு செய்யும்போது இதை மாதிரியான தவறுகளை நம்ம செய்கிறோம். என்ன தவறுகள் செய்கிறோம்? சரியாக கழுவது கிடையாது. அதே மாதிரி தலைக்கு மசகு செய்கிறோம் இல்லையா, மசகு செய்வது இப்படி இப்படி தட்டிக்கலாமா, இப்படி 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 செய்யலாமா, வேறு எப்படி மசகு செய்யணும்? அதே ஈரத்தை கொண்டு அதே ஈரத்தை கொண்டு செய்யலாமா? அது ஹதீஸ் இருக்குது. நம்மளை எத்தனை பேர் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி திருப்பி பிதும் பிடரி வரையிலும் கொண்டுட்டு வரோம்? செய்கிறோமா? நாம எல்லோரும் செய்கிறோமா கரெக்டாக? அது மசகு என்பது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் தலை கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரூமில் இருந்தோன்னா ஓரளவு என்ன செஞ்சுறாங்க, அப்படி செஞ்சுட்டு இப்படி இழுத்துக்கிறாங்க. வெளியில் போயிட்டோம் பாக்கெட்டில் சீப்பு இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், தலை கலைஞ்சிங்கிறதுக்காக சிலர் இப்படி தொடச்சி விட்டுருவாங்க. தவறு நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம பரவாயில்ல பார்க்குறோம் மக்கள்கிட்ட. நாம் அப்படி இருக்கக்கூடாது. தொழுகைகள்னா உழு என்பது தொழுகைக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம். தொழுகைக்கு முன்னால் தொழுகையை நமக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகை ஆக்குனா உழு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம மசூதி செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு பிடரி வரையிலும் கொண்டு போவாங்க. கையை கொண்டு போயிட்டு திரும்ப பிடரிலேருந்து எப்படி கொண்டு வரணும் அதே மாதிரி முன் தலைவனை கொண்டு வருவாங்க. இதை மாதிரி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையும் செஞ்சுருக்கிறாங்க, 2 தடவையும் செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம மசூதி ஒரு முறை கூட செய்யலாம், 2 முறையும் செய்யலாம். 2 தடவை 2 ஹதீஸ் இருக்குது. அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையும் செய்தார்கள், 2 முறையும் செய்தார்கள் என்ற ஹதீஸ் வருது. நம்ம ஒருத்தருக்கு ஒரு முறை செஞ்சாலும் கூடும் நமக்கு. ஆனால் சரியாக செய்ய வேண்டும். இப்படி தான் தட்டி விட்டுட்டு போகக்கூடாது மசகுன்னு சொல்லிட்டு. நம்ம சிலர் மதுஹப்ங்கிற பேரில் செஞ்சால் கூட குர்ஆன் ஹதீஸை விளங்கியவர்கள் கூட என்ன செய்யணுமா, இந்த மாதிரி மசகு செய்யக்கூடிய விஷயங்களில் தப்பு நிறைய தப்புன்றோம். பின்னால் போயிட்டு இப்படி பின்னால் யாரும் கொண்டு வரது கிடையாது. அப்படியே கொண்டு வந்துச்சுன்னா செய்ய முடியாது. இந்த கை தலையை படுறீங்களா, தலைக்கு மேலே இப்படியே இங்கே படுது. ஏன் முடி கலைஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் கூட சில பேர் என்ன செய்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அதை செய்யலாம். அதே மாதிரி காதை சரியாக யாருமே இது மசகு செய்வதில்லை. விரலை இந்த கட்டை விரலை இது உள்ளே விட்டு இந்த கட்டை விரலை பின்னால் வச்சு நம்ம இப்படி ஃபுல்லாக இருப்பாங்க. அது மாதிரி மசகுலாம் இப்படி முடிச்சிடணும். நம்ம காதில் சரியாக நம்ம தண்ணி நம்ம காதில் மசகு செய்யும் போது தண்ணீர் படுவதில்லை. இது நாம் என்ன செய்யலாம், கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி கால் கழுவுறதுல நம்ம ரொம்ப ஒரு அசால்ட்டாக இருக்கணும். காலில் தண்ணி ஊற்றும்போது நம்மளுடைய குதிக்காலில் தண்ணி பட்டிருக்குதா, நம்முடைய குதிக்காலை கழுவி இருக்கா என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், எவர் ஒருவர் காலை குதிக்கால்கள் கழுவப்படவில்லையோ அவருக்கு ஒழு இல்லைன்னு விஷயம் சொல்லக்கூடிய ஹதீஸையும் அந்தளவுக்கு கடுமையாக கண்டிக்கக்கூடிய அளவு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலை கழுவும் போது குதிக்கால் கரண்டை காலிலிருந்து குதிக்கால் வரை நபிசாசம் என்ன செய்வாங்க, கரெக்டாக கழுவுவாங்க. அதே மாதிரி முகம் கழுவுறோம் இல்லையா, முகம் கழுவும் போது நம்ம எந்தளவுக்கு முகத்தை கழுவுறோம், இப்படி தண்ணி எடுக்கிறோம், இப்படி முடிச்சிக்கிறோம், அதுதானே. முகத்தை இப்படி கையால் தண்ணி எடுக்கிறோம், இப்படி முடிச்சிக்கிறோம். இப்படி இந்த சில பேர் இப்படி வளர்த்தான் இது வரலாம் கூட வரமாட்டேங்குது. கை தாடி பெருசாக உள்ளவங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா தாடி உள்ளே நனைஞ்சிருக்காது. நபி ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அஹமது அவர் ரிவாயத் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை கோதி விடுவாங்க தண்ணியில். பெருசாக தாடி இருந்துச்சுன்னா தண்ணியை என்ன செய்வாங்க, தாடியை முகம் கழுவும்போது கோதி விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போ இதை மாதிரி முகம் கழுவும் போது நம்முடைய முழு முகத்தையும் இது ஃபுல்லாக இது வரலாம் கழுவ வைக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு தாடி முகம் இருக்குதா ஃபுல்லாக தண்ணி போட்டு கழுவணும். 2 கையால் எடுத்து என்ன செய்யணும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, 2 கையால். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி செஞ்சு காட்டாங்கன்னா, ஒரு கையில் தண்ணி எடுத்து 2 கைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி ஃபுல்லாக முகத்தை கழுவுறாங்க. சரியான ரிவாயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இதை மாதிரி ஒழு தொழுகைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டுக்கு அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஒழுவை சரிவர செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய தொழுகையில் நம்ம சிறு தவறுகள், ஏன்னா சிறு தவறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் தொழுகை நடக்கக்கூடிய சிறு தவறுகளை எதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவான்,
நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் நம்முடைய தொழுகையை பார்க்கும்போது தொழுகையில் நம்முடைய செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் கண்டு கொள்ளாமல் விடப்பட்ட தவறுகள்லாம் இருக்குல்ல, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வைத்து சரி செய்வான்? நம்முடைய சுன்னத்தான தொழுகையை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வோம் இல்லையா? ஆனால் நம்மகிட்ட தான் சுன்னத் தொழுகை இல்லையே. நம்மள அதிகமான பேர் சுன்னத் தொழுகையே தொழுகிறது கிடையாது. அப்போ எதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காம்பன்சேட் பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க. அப்போ குறையுள்ள ஒன்று சுன்னத்து தொழுத மாதிரி வந்து காம்பன்சேஷன் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கணும், அது நம்மகிட்ட கிடையாது. அப்போ இதை மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்கிறதில்ல, சரிவர வந்து கண்டுகொள்வது கிடையாது. அப்போ இதையெல்லாம் உழு விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக கவனிக்கணும், கரெக்டாக செய்யணும். அதே மாதிரி ஒழு செஞ்ச பிறகு நம்மளை எத்தனை பேர் அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்தது துவாவை ஓதுறோம். ஒழு செய்த பிறகு ஓதக்கூடிய துவா என்ன சொல்லுங்கள்? ரெண்டு ரிவாயத்தில் இருக்குது. அப்துல்லா இப்னு ஸைத் அலியில் அறிவிக்கிறான். ஒன்று வந்து அஸ்ஸலாஹு அல்லாஹு ஹதுஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹுங்கிற ரிவாயத்து ஒன்று இருக்குது. அதே மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கரெக்டாக அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாவை நம்ம எவர் இந்த துவாவை உலு செய்த பிறகு ஓதிக்கொள்கின்றாரோ சுவனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8 வாசலும் திறக்கப்படும் அவருக்காக. சுவனத்தில் இந்த துவாவை உலு செய்தவுடன் இந்த துவாவை எவர் ஓதுகின்றாரோ அவருக்காக சுவனத்து 8 வாசல்களும் திறக்கப்படும். எந்த வாசல் வழியாக அவர் விரும்புகின்றாரோ அந்த வாசல் வழியாக போகலாம். இந்த சிறப்பு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிசம் கொடுத்தது. அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரான். இந்த இடத்துல இந்த ஒழு செய்து விட்டு இந்த துவாவை ஓதணும் அப்படின்னா இந்த ஒரு சிறப்பு நமக்கு மறுமையில் கொடுக்கப்படுது. எந்த வாசல் நம்ம லைக் பண்ணுறோமோ அந்த வாசல் வழியாக நம்ம என்ன செய்யலாம், சுனத்தில் பிரவேசிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ துவா என்ன நம்ம இந்த மாதிரி துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தக்பீர் கட்டுறோம் இல்லையா, அல்லாஹு அக்பர் தொழுகைக்கு போயிட்டோம், ஒழு செஞ்சாச்சு, தொழுகையில் நின்றாஸ் ஒவ்வொரு உறுப்பையும் ஆமாம் அப்படிலாம் மார்க்கத்தில் கிடையாது. அதாவது தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நபிகள் என்ன செய்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் அதாவது பிஸ்மில்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்கா சஹாபாக்கள்லாம் தொழுகைக்கு என்ன செய்கிறாங்க, தண்ணி தேடுறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார்கிட்டே ஒரு ஆள்கிட்ட தண்ணி இருக்கான்னு கேட்குறாங்க. அவள் ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, தண்ணீரை கொண்டு வர்றாரு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தண்ணி உள்ள கையை விடுறாங்க. அப்போ அந்த ஹதீஸ் அறியக்கூடிய சஹாபி சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் 2 விரல்களிலிருந்து தண்ணியை சுட்டி கொண்டு நான் பார்த்தேன். அப்போ கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை பேர் ஒழு செஞ்சீங்க? சுமார் 70 பேர் நாம் அவங்களுடைய விரலில் சுட்டக்கூடிய தண்ணீரிலே ஒழு செய்தோம் என்று சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தண்ணீர் சுட்டும் போது நீங்கள் அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஒழுவை ஆரம்பிச்சலாம், ஒழுவை ஆரம்பியுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ ஒழுவுக்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாமே அதில் அடங்கிடும். அதுக்கு பிறகு கடைசியாக வந்து தொழுகை நம்ம மசூலாம் செஞ்சு காலை கழுவின பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இல்லைனா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ரெண்டில் ஏதாவது ஒன்றை ஓதிக்கொள்வோமேயானால் அது போதும் நமக்கு, அதுதான் துவா. மற்றபடி ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு பிரத்யேகமான எந்த ஒரு துவாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரலை. அப்படி நான் பார்க்கல. இன்ஷா அல்லாஹ். ஓகே. அடுத்தது அப்படி இல்லை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒழுவை வந்து ஒரு முறை செஞ்சுருக்காங்க. ஒரே ஒருத்தர் முகத்தை கழுவி இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் கையை கழுவி இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் வாய் கொப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 தடவையும் செஞ்சுருக்கிறாங்க, 3 தடவையும் செஞ்சுருக்கிறாங்க. நாசிக்கு எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்யும் போது தண்ணீரை கையில் எடுத்து வாய்க்கும் செலுத்தி அதே தண்ணீரை கொண்டு மூக்குக்கும் செலுத்திருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சு காட்டுறாங்க. அல்லாஹுடைய தூதர் எப்படி வந்து வாய் கொப்பளித்தார்கள் என்று சொல்லும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க செஞ்சு காட்டுவது ஒரு அவங்ககிட்ட கேட்ட ஒருத்தர் என்ன செய்ய ஒரு தாபி என்ன செய்ய சொல்லி காட்டுறாங்க. புகாரில் உள்ள ஹதீஸ் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கையிலே தண்ணீரை எடுத்தார்கள், அதை வாய்க்கும் செலுத்தினார்கள், நாசிக்கும் செலுத்தினார்கள், இடது கையால் மூக்கை சிந்தினார்கள் சொல்லி அவருடைய ரிவாயத்தை பார்க்குறப்போ வாய் கொப்பளிக்கிறதுக்கு இருக்கிற தண்ணீரையே நம்ம மூக்குக்கு சிந்திக்கலாமே ஒழிய முகத்துக்கும் வாய்க்கும் மூக்குக்கும் ஒரே தண்ணீர் ஒரே முறையில் வந்து செய்யக்கூடாது. இந்த வாய்க்கும் நாசிக்கும் வந்து ஒரு முறை செஞ்சுட்டு திரும்பவும் தண்ணீர் எடுத்து முகத்தை கழுவிக்கணும். ரெண்டும் வந்து 2 செயல்கள். வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவது ஒரு செயல், முகத்தை தனியாக கழுவுவது ஒரு செயல். புரியுது அவங்களுக்கு? அதனால் ஒரே முறை எடுத்து 3ஐயும் சேர்த்து வந்து செய்வதற்கு அது நபி வழி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தரலை, தனித்தனியாகத்தான் செய்ய வேண்டும். ஆனால் மூக்குக்கும் நாசிக்கு மட்டும் வாய்க்கு மட்டும் ஒரே தடவை வந்து நம்ம ஒரே தண்ணீரில் ஒழு செய்து கொள்ளலாம். முக்கியம் விளங்கிக்கிங்க.
அடுத்ததான் இப்போ நம்ம வந்து ஒழுவு முடிச்ச பிறகு தொழுகைக்கு நிற்கிறோம் இல்லையா, தொழுகைக்கு நிற்கும்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு நம்ம வந்து தக்பீரை கையை தூக்கி கட்டுறோம். நம்மள பல பேர் நம்ம கண்முன்னாலே பார்க்குறோம். குர்ஆன் ஹதீஸை விளங்கி நம்மளையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும்போது அல்லாஹு அக்பர்னு சொன்னால், இல்லை ருக்குவிலிருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லும்போது கையை உயர்த்தினாங்கிற ஹதீஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். எப்படி கையை உயர்த்தினாங்க, உயர்த்தின கையை எப்படி வச்சாங்க என்பதில் நம்ம பல பேர் கோட்டை விட்டுடுறோம். நான் கவனிக்கிறது இல்லை. சில பேர் வந்து தொழுகும் போது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அல்லாஹ் அக்பர் இப்படி கட்டிக்கணும். என்ன செய்யலாம், வந்து நிற்கலாம், இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிடுறாரு, அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு தக்பீர், இப்படி தூக்குறோம். முகவரில் சில பேர் இப்படி தூக்குறாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா குனிஞ்சு தூக்கும்போது இப்படி தூக்கிறோம், இதோடு நிறுத்திக்கிறாங்க. இப்படி கையை தூக்குவதற்கு அனுமதி கிடையாது. இது வந்து தப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை கையை 2 தோள் புஜங்கள் வரையிலும் உயர்த்துவார்கள். தக்பீருக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 தோள் புஜங்கள் வரையிலும் தங்களுடைய கையை உயர்த்துவார்கள் அப்படின்னு ஒரு ரிவாயத்து வருது. இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைகளை 2 காதுகளுக்கு நேராக உயர்த்துவார்கள். அப்போது நாம் வந்து இப்படி தூக்குறது இது மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஒன்று தூக்குனா காது வரையிலும் நம்முடைய கையை உயர்த்த வேண்டும், அல்லது தோல் புஜங்கள் வரையிலும் உயர்த்த வேண்டும். அப்படி கையை உயர்த்தும் போது நம்மள பல பேர் இப்படி கையை மடக்கிக்கிறோம், இதோ இப்படி தூக்குறோம், இல்லை இப்படி கையை இப்படி விரித்து வச்சுக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வளைக்காமல் நேராக நீட்டுவார்கள். என்ன செய்வாங்க, கொஞ்சம் கை நேராக நிற்கும், ஓரளவு லைட்டாக இந்த விரிஞ்சு நம்ம நார்மல் எதார்த்த அளவுக்கு நேராக நிமிஷம் கையை நிறுத்துவாங்க. இப்படி தோல் பட்டம் தூக்கினா இப்படி நிறுத்துவாங்க, காது தான் இப்படி நிறுத்துவாங்க. நம்மளை சில பேர் காதை இப்படி பிடிச்சிக்கிறோம், அல்லாஹ் அக்பர் இப்படி கட்டிக்கிறோம். சிலர் காது வரலாம் நினச்சின்னா செய்வாங்க, காது இப்படி தொட்டுரும். அப்படி செய்யக்கூடாது, காது வரையிலும் இப்படி நேராக நிறுத்துவாங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி தந்த முறை. தோல் புஜங்கள் வரை என்றால் இப்படி இல்லை, இப்படி திடீர்னு அல்லாஹ் அக்பர் இப்படி தொட்டுறது, முகத்துக்கிட்ட கையை கொண்டு வர்றது, இது எல்லாம் நபி வழிக்கு மாற்றமானது. நிறைய விதமான தவறுகளை நம்ம தொழுகை விஷயத்தில் செய்கிறோம். ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய தவறு இன்னொன்று என்ன அப்படின்னா, தொழுகையில் இமாம் ஜமாத்தும் தொழுக போகிறோம், இமாமும் ருக்குவில் போய் சேர்ந்துட்டார் இல்லையா, அப்போ நாம் தொழுகையில் எப்படி சேர்றது? தொழுகையில் இமாம் ருக்குவுக்கு போயிட்டார், நாம் போய் இமாமோட ஜமாத்தில் சேரணும். எப்படி சேர்றது? முதல்ல என்ன செய்கிறது? தக்பீர் கட்டிட்டு போனோமா? தக்பீர் கட்டுவது, தக்பீர் என்பது அதாவது நம்மகிட்ட நிறைய தவறு என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். என்ன தவறுனா, தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் தொழுகைக்கு முன்னால் சொல்வது. கட்டுவது, நெஞ்சில் கையை கட்டுவது, அது இரண்டாவது செயல். தக்பீர் கட்டுதுன்னா அல்லாஹ் அக்பர் சொல்லி கட்டுறது தக்பீர் கட்டுறது கிடையாது. தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகை ஆரம்பிப்பதற்குரிய ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்ட். அது அல்லாஹ் அக்பர். கட்டுவது என்பது ரெண்டாவது செயல். நெஞ்சின் மீது நிமிஷம் என்ன செய்கிறாங்க, வந்து நெஞ்சுக்குழி மீது இடது கையை வலது கையை வைத்து இடது கையை அந்த வலது கையோட குடங்கை மீது இல்லை மணிக்கட்டு மீது வைத்தார்கள்னு ஹதீஸ் இருக்குது. இது இரண்டாவது செயல். இப்போ நம்மளை பல பேர் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற யதார்த்தமாக நாமளே செஞ்சிட்ருக்கிறோம். நம்மளையே நிறைய இங்கே உள்ளவங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இமாம் ருக்கூல இருக்கிறார், இல்லை இமாம் சஜிதாவில் இருக்கிறாங்க, இல்லை இமாம் சஜிதாவிலிருந்து எழுந்து அத்தஹியாத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நாம் போய் தொழுகையில் ஜாயின் பண்ணுறோம். நம்மள பல பேர் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டிட்டு திரும்ப வந்து இன்னொரு ருக்குக்கு போகிறோம், இல்லை சஜிதாவில் ஜாயின் பண்ணுறோம், இல்லை நாம் வந்து என்ன செய்கிறோம், அத்தஹியாத்தில் உட்காடுறோம். இப்படி செய்யக்கூடாது. ஒன்று அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, இமாம் ருக்கூல இருக்கிறாங்க, பள்ளிவாசலில் தடன்னு ஓடியாடுறாங்க, வேகமாக ஓடி வந்து இமாமோட என்ன செய்கிறாங்க, ருக்கூல வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நம்மளே நிறைய பேர் அதே மாதிரி பள்ளிவாசலே பார்க்கலாம், இமாம் ருக்கூல இருக்கும்போது வேகமாக ஒட்டியாடுவாங்க பள்ளிவாசல். தொழு நிறைய பேருக்கு டிஸ்டர்பாகவே இருக்கும். ஒட்டியாந்து என்ன செய்வாங்க, ருக்கூல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி ஒட்டியாந்து ருக்கூல ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொறுமையாக வாங்க, இமாம் எது கிடைக்கல அதில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமாம் ருக்கூல இருந்தால் அல்லாஹ் அக்பர் சொல்லி நம்ம ருக்குக்கு தான் வரணுமே ஒழிய தக்பீர் கட்டக்கூடாது. ஏன்னா தக்பீர் கட்டிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டின பிறகு சில செயல்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் அல்லாஹ் அக்பர் கையை தூக்கி நெஞ்சின் மீது நம்ம தக்பீர் கட்டி விட்டோமே, ஆனால் தக்பீர் கட்டின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் ஓதிருக்காங்க, தனா ஓதிருக்கிறாங்க, என்ன அதுக்கு பிறகு துணை சூறாக்கள் ஓதிருக்கிறாங்க. அப்போ தக்பீர் கட்டிவிட்டால் இதையெல்லாம் நம்ம ஓதாமல் எப்படி ருக்குக்கு போக முடியும்? நபி ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லியிருக்காங்க, இமாமை எந்த நிலையில் நீங்கள் கண்டீங்களோ அந்த நிலையிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். நம்மகிட்ட உள்ள சிறு சிறு தவறுகள், தொழுகையில் நாம் செய்கின்ற சிறு தவறுகள். அப்போ இதை மாதிரியான
தவறுகளை நாம் என்ன செய்யணும், கலைந்து கொள்ள வேண்டும். இமாம் எந்த நிலையில் நம்ம பார்க்குறோமோ அதே நிலையிலே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நேரடியாக இமாம் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு போயிடணும். ருக்கூல இருந்தால் ருக்கூல போய் ஜாயின் பண்ணிக்கணும், சுஜூதில் இருந்தால் சுஜூதில் போய் ஜாயின் பண்ணிக்கணும், இல்லை அவர் அத்தைஹியாத் இருப்பில் இருந்தால் அத்தைஹியாத் இருப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கணும், இல்லை அவர் வந்து என்ன பண்ணுறாரு நிலையில் நிற்கிறார், ருக்குக்கு பிறகு எந்திரிச்சு சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி நிற்கிறாருன்னா அப்படியே போய் நம்ம நின்ற வேண்டியது தான். அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அப்படியே போய் நாம் நின்ற வேண்டியது தான். தக்பீர் கட்டக்கூடாது என்று நம்ம செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிலர் என்ன செய்வாங்கன்னா இமாமத் பண்ணுவாங்க. நம்ம இமாமத் பண்ணும்போது ருக்குவிலேருந்து சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்கள் நமக்கு கற்றுருந்துருக்காங்க. ரப்பனா வலக்கல் ஹம்துங்கிற துவா, அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்துங்கிற துவா, இது மாதிரி சில துவாக்கள் நபி என்ன செய்கிறாங்க சொல்லி தந்திருக்காங்க. சில இமாம்கள் வந்து சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி பின்னால் உள்ள எந்திரிச்சு நிற்கிறதுக்கு முன்னாலேயே சஜிதாவுக்கு போயிடுவாங்க. அப்போ ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்கிறதுக்கு டைம் தரதில்லை. நம்ம மக்கள்லேயே சில பேர் தொழும்போது கூட இதை மாதிரி ஒரு அவசரமாக செஞ்சிடறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து எழுவார்களேயானால் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மூட்டுக்களும் அதனுடைய இடத்திற்கு வரும் வரையிலும் நிற்பாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு டைம் தருவாங்க. பின்னால் எந்திரிச்சு அவங்க அமைதியாக நின்று அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போவாங்க. அப்போ இந்த மாதிரியான தவறுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அதே மாதிரி வந்து நம்மள இன்னும் என்ன நம்ம தவறு செய்யலாம் அப்படின்னா, சுஜூதுக்கு போகிறோம். சுஜூதுக்கு போகும்போது எப்படி காலை வைக்கணுன்னே தெரியல நம்ம மக்களோடுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 கால்களையும் அவங்களுடைய கட்டை விரல், காலோடைய கட்டை விரல் பார்த்திங்களா, அந்த விரலை மடக்கி அந்த விரலை செய்யும் பெண்டாகவே அது கிப்லாவை நோக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கால்களை சேர்த்து தான் வைப்பாங்க. நம்மளை மாதிரி ரொம்ப அகலமாக விரித்து வைக்கவும் மாட்டாங்க. கால்களை நம்ம சேர்த்து வைக்கணும், நிலையாக நிற்கணும். நம்மளை பல பேர் பார்க்குறோம், கால்களை நம்ம இதில் சுஜியில் பார்க்கும்போது கால் படுத்த மாதிரி இருக்குது, காலை வந்து என்ன செய்ய ஒன்று மீது வந்து இப்படி வந்து கிராஸில் வந்து ஒரு கால் மேலே ஒரு கால் இப்படி நிற்கிது. இதை மாதிரியான தவறுகளை எல்லாம் நம்மளில் பல பேர் நம்ம செய்கிறோம். தொழுகை விஷயத்தில் இது மாதிரி பல தவறுகள் இருக்குது. நாம் வந்து இது மாதிரியான தவறுகளை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம மக்கள்லேயே சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சஜூதானு எந்திரிக்கணும். சுஜூது செஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், நிலைக்கு வரோம் இல்லையா, வரும்போது முதலிலே கையை வைக்கணும். கையை வச்சு தான் அப்புறம் முட்டிகளை தூக்கி நம்ம என்ன செய்யணுமா நிலைக்கு வர வேண்டும். அப்படி நம்ம நிலைக்கு வரும்போது நம்மளையே பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையை இப்படி மடக்கிக்கிறாங்க. கையை உள்ளங்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையில் வைத்து எந்திரிச்சாங்க. இப்படி கையை மடக்கி தரையின் மீது ஊன்றி எந்திரிச்சதாக வந்து ஒரு ஹதீஸ் கூட பார்க்க முடியல. அவங்க அல்பானியோடைய விளக்கம் அவங்க சொன்னாங்க. நஷீருதீன் அல்பானி இருக்காங்க, அல்பாஸ் இருக்காங்கல்ல, இப்னு பாஸ்லாம் இருக்காங்களா, இவங்களுடைய விளக்கம் தான் கையை மடக்கி வச்சுக்கலாம் மாவு பேசுவது எப்போ நபி ஸல்லல்லாஹு செஞ்சாங்க மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையை என்ன செய்ய கையை வந்து ஊன்றாங்க, ஊண்டி தான் எந்திரிக்கிறாங்க. நம்மளில் பல மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுஜூதுன்னு எந்திரிக்கும் போது கையை மடக்கி வச்சு இப்படி தரையில் இப்படி ஊண்டிகிட்டு எந்திரிக்கிறாங்க. இது வந்து நபி வழிக்கு முரணான ஒரு செயல். அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது. அப்போ இது அதே மாதிரி வந்து உட்காரும் போது சில தவறுகள் நம்ம செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இப்படி வந்து அத்தைஹியாத்தில் உட்காந்தாங்களோ அதை மாதிரி நாம் நிறைய பேர் வந்து அமர்றது கிடையாது. அப்போ இதே மாதிரியான தவறுகள் நிறைய நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நேரம் வந்து குறைவாக இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட முக்கியமான செயல்கள் நம்ம நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய தவறுகள் இன்னும் நம்ம டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுட்டி காட்டக்கூடிய செயல்கள் நம்மகிட்ட வந்து மலிஞ்சி கிடக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு தொழுகை விஷயத்திலும் உழு விஷயத்திலும் அவ்வளவு தவறுகளை நம்ம வந்து விளங்காமல் செஞ்சிட்ருக்கிறோம். சரி என்று நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம். இல்லை, அதாவது ஃபாத்திஹா சூரா ஓதுனா மட்டும் போதும். அதே சமயம் துணை சூரா ஓதா தவறு கிடையாது, ஓதிக்கொள்ளலாம். ஓதணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. விரும்பினா நம்ம என்ன துணை சூறாவை ஓதிக்கொள்ளலாம். ஃபாத்திஹா சூரா மட்டும் போதும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் ஒருவருக்கு தொழுகையில் ஃபாத்திஹா சூரா இல்லையோ அவங்களுக்கு தொழுகை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஃபாத்திஹா சூரா மட்டும் ஓதிக்கிட்டால் போதும். விரும்ப நம்ம என்ன செய்யலாம், நம்ம துணை சூறாக்களே ஓதிக்கொள்ளணும், தவறு கிடையாது. அப்போ இதை மாதிரியான தவறுகளை எல்லாம் நம்மிடம் இருக்குமேயானால் ஒழு செய்யும் போது குறிப்பாக நம்ம வந்து நிறைய நார்மலாக செய்யக்கூடிய தவறு வந்து எல்லோருமே செய்யக்கூடிய தவறு, தூங்கி முழிச்சா கூட பல்லு வளர்க்குறதில்ல. அது தயவு செஞ்சு என்ன செய்யணும், நம்ம
வரக்கூடிய காலங்கள்லேருந்து தவிர்த்து கொள்ளணும். நம்ம மத்தியானத்தில் தூங்குகிறோம், தூங்கி முடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும், பல்ல வளர்க்கிக்கணும். அட்லீஸ்ட் பேஸ்ட்டு போட்டு வளர்க்கவில்லை என்றால் கூட கையாலையாவது வளர்க்கிட்டு. ஏன்னா நார்மலாக தூங்குனாவே நம்முடைய வாயிலேருந்து சுரக்கக்கூடிய அந்த எச்சில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஸ்மெல்லு தான் கொடுக்கும். தூங்கி முடிச்ச பிறகு யார்ட்டையாவது பேசினா கூட அவங்க பதில் சொல்லும் போது நமக்கே ஒரு அறுவடை பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். யதார்த்தம், நேச்சர், இயற்கையாக தான். அப்போ அதுலேருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். தூங்கி எழுந்தவுடன் நம்ம என்ன செய்யணும், நம்ம காட்டி தந்த மாதிரி பல் வளர்க்க வேண்டும். அதுக்கு பேஸ்ட்டு தான் அவசியம் கிடையாது. நம்ம விரலாலே நல்லா தேய்ச்சி வளர்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் போயிடும். அப்போ இதை மாதிரியான தவறுகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்மிடம் இருக்குமையானால் அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு சரியான முறையில் நம்முடைய உழுவையும் நம்முடைய தொழுகையை அமைத்துக்கொள்ள மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை ஆக்க வேண்டும் கூறியவனாக என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah